தலையூர் உப்பருகியின் உச்சியில உள்ள கூடத்து கட்டில்ல காளிமன்னன் கவலைகளை முகத்துல தேக்கிக் கொண்டு சாய்ந்திருந்தா. உறையூர் சோழன் மாளிகையில நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒன்று விடாம தனது மன்னன் கிட்ட விவரித்த அதே ஒற்றன் இப்பவோ காளிமன்னனுடைய கால் பக்கமா மரியாதையோடு நின்று கொண்டிருந்தா. அந்த ஒற்றன் கிட்ட தலையூர் காளிக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கையும் விசுவாசமுள்ள ராஜ பிரதானி என்ற எண்ணமும் உண்டுங்கிறதுனால அவன் சொல்வதை உன்னிப்பா காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இடையிடையே தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் போக்கிக் கொண்டா. அரசே, குலப்பெருமை குடும்ப பெருமை காத்திட குப்பாயி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்ற செய்தி கேட்டவுடனே அருக்காணி தங்கம் தனது தோழியின் பிரிவை தாங்காமல் மனமுடைந்து போனாள் என்றாலும் உடனடியாக தலையூர் மீது படையெடுத்து பழி தீர்த்து கொள்ள வேண்டுமென்று துடித்தெழுந்த தனது அண்ணன் சங்கரை அமைதிப்படுத்தவே செய்தாள் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். ஏன், என்ன காரணம்? உயிருக்கு நிகரான தோழி என்கிறாய். அவள் கதி இப்படி ஆகிவிட்டது என்றதும் எந்த பெண்ணுக்கும் ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதற்கு மாறாக அமைதி உபதேசம் செய்தது எதனால் அப்படின்னு காளிமன்னன் கேட்டான். அரசே, தலையூர் கோட்டையை முற்றுகையிட்டு பிடிப்பது என்பதும் நமது படைகளை நமது நாட்டில் வந்து வெல்வது என்பதும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பதை மாயவர் மூலமாக அருக்காணி உணர்ந்திருக்கிறாள். நமது படை வலிமை பற்றி பொன்னருக்கும் சங்கருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் என்றாலும் சங்கர் எப்போதுமே மிகுந்த துடிப்பான இளைஞன் அல்லவா. அதனால் சங்கர் வெகுண்டெழுந்த போது மாயவருடனும் பொன்னருடனும் சேர்ந்த அருக்காணியும் அமைதிப்படுத்தியிருக்கிறாள் அப்படின்னு ஒற்றன் பதில் சொன்னான். நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆரிச்சம்பட்டி கோட்டையிலே நமது தளபதியை இழந்தோம். அங்கே பொன்னர் சங்கருக்குத்தான் வெற்றி. சங்கரமலை கோட்டையில் பராக்கிரமன் தலைமையில் சென்ற படையே தோற்றோடி வந்தது. வளநாட்டை பொன்னரும் சங்கரும் வளைத்து கொண்ட போதும் நமது படைகளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. செல்லாத்தா கவுண்டர் ஆட்சியை நிலைநாட்ட முடியாமல் நிலை குலைந்தோம். இப்படி அடுக்கடுக்காக தோல்விகளை சந்தித்துள்ள தலையூரை பார்த்து அவர்கள் தயங்குகிறார்கள் என்றால் எப்படி நம்ப முடியும்னு காளிமன்னன் சொன்னான். அரசே, அந்த தோல்விகள் எல்லாம் நமது துணைப்படைகளுக்கு ஏற்பட்டவை. எந்த ஒரு எதிரியும் தலையூர் நாட்டின் தலைநகருக்குள் புகுந்து நமது படையை முறியடிப்பது என்பது எளிதான காரியமல்லவே. அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்த 18 நாட்டு படைகளும் நமக்கு துணையாக வந்துவிட்டால் பகைவர்களால் சமாளிக்க முடியாதல்லவான்னு ஒற்றன் சொன்னான். நமக்கு 18 நாட்டு படைகள் வந்தால் பொன்னர் சங்கருக்கு துணையாக சோழ நாட்டு படைகள் வரக்கூடும் அல்லவான்னு காளிமன்னன் கேட்டான். வளநாட்டுக்கு ஏதேனும் ஆபத்து, எதிரிகளின் படையெடுப்பு என்றால்தான் சோழ நாடு உதவிக்கு வரும். அதை விடுத்து வளநாடு பிற நாட்டின் மீது வலுவில் சென்று முற்றுகையிட்டால் சோழ நாட்டு படையுதவி வளநாட்டுக்கு கிடைப்பது சந்தேகமே. இதையெல்லாம் எண்ணித்தான் நம்மீது பாய்வதற்கு பொன்னர் சங்கர் அவசரப்படக்கூடாது என்று மாயவர் அறிவுரை கூறியுள்ளார். தாய் தந்தையை இழந்த துயரமும் தன் தோழியை இழந்த துயரமும் போதும், தமையன்மாரையும் இழந்துவிட தன்னால் முடியாது என்று அருக்காணி தங்கம் குறுக்கே நிற்கிறாள்னு ஒற்றன் சொன்னான். அந்த அருக்காணிதான் இப்போது பெரியகாண்டியம்மன் ஆலயத்திலே இருப்பதாக சொன்னாயே, அவள் எப்படி அரண்மனை விவகாரங்களில் கலந்து கொள்ள முடிகிறதுன்னு காளிமன்னன் கேட்டான். அவள் பெரியகாண்டியம்மன் கோயிலில் இருப்பதாக மட்டுமே சொன்னேன். மற்ற விவரங்களை சொல்லவில்லையே. இப்போது அதையும் சொல்லிவிடுகிறேன் அரசே. வையம் பெருமானுக்கும் அருக்காணிக்கும் திருமணம் செய்து வைப்பது என்ற ஒரு எண்ணம் அருக்காணியின் பெற்றோருக்கும் இருந்தது, அண்ணன்மாருக்கும் இருந்தது. ஆனால் குப்பாயியின் மரணத்திற்கு பிறகு தனக்கு திருமணமே வேண்டாம் என்று அருக்காணி உறுதியாக கூறிவிட்டாள். அவளது லட்சியம் திருமணம் அல்ல என்றும் தலையூரை தரைமட்டமாக்கி நம்மை பழி வாங்குவது, செல்லாத்தா கவுண்டர் குடும்பத்தை பழி வாங்குவது, அதாவது ராக்கியண்ணனின் சபதத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அத்தோடு குன்றுடையான் தாமரை நாச்சியார் சாவுக்கும் குப்பாயி சாவுக்கும் நாமே காரணம் என்பதால் நம்மை தீர்த்து கட்டுவது என்று பொன்னர் சங்கர் பூண்டுள்ள விரதம் வெற்றி பெற அருக்காணியும் துணை நிற்கப் போகிறாள் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். சரி, அதற்காக பெரியகாண்டியம்மன் கோயிலில் என்ன செய்கிறாள்னு தலையூர் காளி கேட்டான். அவள் மட்டுமல்ல, அவளோடு 7 கன்னி பெண்கள் பெரியகாண்டி கோயிலில் அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மன் சன்னிதானத்தில் அந்த 7 கன்னிகளும் அருக்காணியும் சத்தியமே செய்திருக்கிறார்கள், தாங்கள் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று. அந்த ஆலயத்துக்குள் அவர்கள் வாழ்வித்தை வில்வித்தை போன்ற போர் பயிற்சிகளை செய்கிறார்கள். எப்போதாவது ஒரு முறை அருக்காணி அரண்மனைக்கு வந்தால் உண்டு. மற்ற நேரமெல்லாம் பெரியகாண்டி கோயில்தான் கதி என்று கிடக்கிறாள். பொன்னர் சங்கர் இருவர் தவிர வேறு ஆண்கள் எவரும் அந்த ஆலயத்துக்குள் இப்போது அனுமதிக்கப்படுவதில்லைன்னு ஒற்றன் சொன்னான்.
ஓ, அப்படியென்றால் என் நாட்டின் மீது கொங்கு நாட்டு கோதையரும் படையெடுக்கப் போகிறார்களா? அந்த அருக்காணியோடு இருக்கும் 7 கன்னிப்பெண்கள் யார்னு தலையூர்காளி கேட்டா. பச்சனா முதலியார் மகள் குப்பாயியைப் போல பல வகுப்புகளை சேர்ந்த பெண்கள். அந்த 7 பெண்களும் அருக்காணியை உயிராக நேசிக்கிறார்கள். பெரியகாண்டி ஆலயத்தில் அருக்காணி நிகழ்த்தும் வீர உரைகள் கேட்டு அந்த கன்னிகள் வீராங்கனைகளாக விளங்குகிறார்கள். அவர்களது இடையில் அருக்காணியைப் போலவே உடைவாட்கள் காட்சியளிக்கின்றன அப்படின்னு ஒற்றன் சொன்னான். அப்படியானால் வடநாட்டு படைகள் விரைவில் நமது தலையூரை முற்றுகையிடும் என்று சொல்லுன்னு தலையூர் மன்னன் சொன்னான். அதற்கான தயாரிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனாலும் தலையூர் முற்றுகையை தள்ளித்தான் போடுவார்கள். என் யூகம், என்றோ ஒரு நாள் திடீரென தலையூர் நோக்கி பொன்னர் சங்கர் படை வரும் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். உன் பேச்சே ஒரே குழப்பமாக இருக்கிறது. தலையூர் பலம் கண்டு தயங்குகிறார்கள் என்கிறாய். சோழர் உதவிக்கு போக மாட்டார் என்கிறாய். அருக்காணியும் மாயவரும் அமைதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறாய். எப்படியும் பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்கிறாய். உன்னையும் குழப்பிக்கொண்டு என்னையும் குழப்பிவிட்டு ஒற்றர் வேலையை மிக திறமையாகத்தான் பார்த்திருக்கிறாய்ன்னு தலையூர் மன்னன் சொன்னான். மன்னிக்க வேண்டும் அரசே, அவர்களின் நிதானம் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. வெற்றி தோல்விகளை பற்றி சிந்திக்காமலே நம்முடன் மோதுவதற்கு சங்கர் தயார். ஆனால் மாயவர் தலை சிறந்த ராஜதந்திரி அல்லவான்னு ஒற்றன் கேட்டான். அந்த ராஜதந்திரம்தான் நமது குலத்துக்கு பயன்படவில்லையே, யாருக்கோ அல்லவா பயன்படுகிறதுன்னு காளிமன்னன் சொன்னான். நடந்து போனதை எண்ணி பயனில்லை, நடப்பதையும் நடக்கப் போவதையும் எண்ணி பார்த்து செயல்படுவோம்னு ஒற்றன் சொன்னான். உபதேசம் செய்ய உனக்கு ஒரு இடுக்கு கிடைத்தால் போதுமே. என்ன சொல்ல போகிறாய் சொல்லுன்னு காளிமன்னன் கேட்டா. தலையூரை முற்றுகையிட ஒரு புறம் படையை பலப்படுத்துகிற காரியம் கடந்த 3 ஆண்டுகளாக வடநாட்டில் நடைபெற்று வருகிறது. அதே சமயம் பொன்னரும் சங்கரும் போர் நினைவிலேயே இருக்கிறார்கள் என்றும் பொதுமக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டவில்லை என்றும் பொல்லாத பெயர் வந்துவிடக் கூடாது என்பதிலும் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். கொங்கு சீமையின் கோபுர கலசங்களாக பொன்னரும் சங்கரும் வரலாறு படைப்பார்கள் என்று சோழ மன்னர் அக்கலதேவன் கூறியதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டுமென்று மாயவர் கூறியதை அந்த வீரர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்த 3 ஆண்டு காலமாக வடநாட்டில் நல்லாட்சி நடத்துவதிலும் மெத்த ஆர்வமோடு இருக்கிறார்கள்னு ஒற்றன் சொன்னான். அப்படி என்ன நல்லாட்சி நடத்துகிறார்கள்? வானம் பொழிந்தால் பூமி விளைந்தால் எல்லோரும் தான் நல்லாட்சி நடத்தலாம்னு தலையூர்காளி சொன்னான். மன்னித்துக் கொள்ளுங்கள் அரசே, உண்மைகளை சொன்னால் ஒற்றன் வரம்பு மீறி போகிறானோ என தவறாக எண்ணிவிடாதீர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் வடநாட்டில் கூட தொடர்ந்து மழை இல்லை. ஆனால் அதற்காக அங்கே வேளாண்மை பாழாகிவிடவில்லை. ஆழமான கிணறுகள் ஆங்காங்கே தோண்டப்பட்டு கிணற்று பாசனத்தை கொண்டு வேளாண்மையை பெருக்குகிறார்கள். அரச குடும்பத்திலே உள்ளவர்களே உழவர் பெருங்குடி மக்களைப் போல உழைக்கிறார்கள். அருக்காணி தங்கத்திற்கு தனியாக ஒரு பெரிய தோட்டமே இருக்கிறது. பெரியகாண்டி கோயிலில் கவனிக்க வேண்டிய வேலைகளை கவனித்துவிட்டு அருக்காணியும் 7 கன்னிகளும் அந்த தோட்டத்தில் உள்ள கிணற்றை இறைத்து தண்ணீர் பாய்ச்சி உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். அரண்மனையில் உள்ள பெண்களே வேளாண்மையில் நாட்டம் செலுத்துவதைக் கண்டு அந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருமே அரசின் உதவிகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உற்சாகமாக உழைக்கிறார்கள் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். உனக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரிகிறது போலும். நாமும் தான் குடிமக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறோம். அந்த குடிமக்கள் நம்மை வாழ்த்தவில்லையான்னு தலையூர்காளி கேட்டான். உண்மை நிலையை உரைக்க வேண்டியது ஒற்றனுடைய கடமை. அரசரின் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக முகஸ்துதி செய்வது ஒற்றனுக்கு அழகுமல்ல, இலக்கணமும் அல்ல. ஏதோ ஒரு நாள் அன்றைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்யப்படும் தான தர்மங்களை நான் தடுக்கவில்லை என்றாலும் அது நமது குடிமக்களுக்கு நீண்ட காலத்துக்கு தேவையான நிலையான நல்ல வளமான வாழ்க்கையை அளிக்காது என்பது என்னை போன்ற பலருடைய தாழ்மையான கருத்து. வளநாட்டில் எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. குடிமக்களின் குறைகள் பொன்னர் சங்கரால் நேரடியாகவே கேட்கப்படுகின்றன. உடனுக்குடன் அந்த குறைகளை தீர்க்கும் நிர்வாக அமைப்புகள் நேர்த்தியாக பணியாற்றுகின்றன. சிற்றூர்களை இணைத்திடும் சாலைகள், தூய்மையான குடிநீர் வழங்கும் நிலையங்கள், அறிவு வளர்க்கும் பயிற்சி கூடங்கள், நாடு காக்க குறைந்தபட்சம் வீட்டுக்கொருவர் போர் பயிற்சி பெற வேண்டுமென்ற முனைப்போடு பாசறைகள், இப்படி பல பல காரியங்களை 3 ஆண்டுகளில் பொன்னர் சங்கர் ஆட்சி நிறைவேற்றி வருவதைக் கண்டு பூரிப்படையாதவர்கள் யாருமே இல்லைன்னு ஒற்றன் சொன்னான். உனக்கே பூரிப்பு தாங்க முடியாமல் பொங்கி வழிகிறாயே,
அதிசயமான நிர்வாக அமைப்பை அங்கேதான் கண்டுவிட்டாயா? நம்மிடம் அமைச்சராக இருந்த மாயவர் அங்கே போய் திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். அவற்றை பொன்னர் சங்கர் நிறைவேற்றுகிறார்கள். இங்கேயும் செல்லாத்தா கவுண்டர் சிறப்பான திட்டங்களை நமக்கு வகுத்தளிக்கவில்லையா? அவருடைய யோசனைப்படித்தானே தலையூர் அரசில் பல துறைகள் பிரிக்கப்பட்டு சாலைத்துறை, குடிநீர்த்துறை, வனத்துறை, பாசனத்துறை என்று பலருடைய பொறுப்பில் செயல்படுகின்றன என்பதை நீ அறிய மாட்டாயான்னு தலையூர் காளி கேட்டான். அரசே, நான் சொல்வது கேட்டு என் மீது எவ்வாறு சினந்து சீறுவீர்களோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களிடம் எல்லையற்ற விசுவாசமுள்ள ஊழியன் என்ற முறையில் சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது என் கடமை. தாங்கள் கூறியது போல பல பணிகளுக்கு பல துறைகள் இருப்பது உண்மைதான். அந்த பலதுறை பொறுப்பிலே உள்ள பிரதானியர் அனைவரும் நமது செல்லாத்தா கவுண்டர் மேற்பார்வையில் இயங்குகிறார்கள் என்பதும் உண்மைதானேன்னு ஒற்றன் கேட்டா. ஆமாம், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? சுற்றி வளைக்காமல் சுருக்கமாக சொல்லுன்னு தலையூர் காளி சொன்னான். சாலைத்துறையை பொறுப்பேற்றிருப்பவர் சாலைகள் போட்டுவிட்டதாக கணக்கெழுதி கஜானாவிலே பணம் பெற்று போடாத சாலைக்கு பெரும் தொகையை சுருட்டிக் கொள்கிறார். குடிநீர்த்துறையோ சொல்ல தேவையில்லை. அந்த பொறுப்பாளரின் வீட்டுக்குள்ளேயே அரசாங்க பணம் தண்ணீராக ஓடுகிறது. குடிமக்களுக்கு ஒரு துளி நீர் கூட கிடைப்பதில்லை. வனத்துறை நிர்வாகமோ தலையில் உள்ள ரோமத்தை சிரைத்து தலையை முழுவென்று காட்டுவது போல மலையில் உள்ள மரங்களை அழித்து மலையை முழுவென்று காட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளதுன்னு ஒற்றன் சொன்னான். போதும் நிறுத்து அப்படின்னு தலையூர் காளி ஒற்றனை பார்த்து ஆத்திரத்தோடு அல்ல, அமைதியா ஆழ்ந்த வருத்தத்தோடு சொன்னான். நம் நாடு இவ்வளவு சீர்கெட்டு போனதை இத்தனை நாள் என்னிடம் நீ தெரிவிக்காமல் இருந்தது மாபெரும் குற்றமில்லையான்னு அரசன் கேட்டான். ஒற்றன் சிறிது தயங்கி நின்னான். நாட்டை ஆள்பவனுக்காக அல்ல, நாட்டுக்காக தான் ஆற்ற வேண்டிய கடமையை தைரியமாக ஆற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிற உறுதியோடு காளிமன்னனுக்கு பதில் கொடுத்தான். அரசே, ஆற்று மணலை தோண்டினால் நீர் ஊற்றெடுக்கிறது. ஆனால் அதே ஆற்று மணல் மீது ஒரு குவளை தண்ணீரை ஊற்றினால் அந்த நீரை அப்படியே அது உறிஞ்சிக்கொண்டு உடனடியாக காய்ந்தும் போகிறது. ஆற்றின் ஊற்றுப்பெருக்கை போன்று உங்கள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆனால் அதே நேரத்தில் என்னை போன்றவர்கள் உங்கள் சிந்தனையை தூண்டும் கருத்துக்களை சொன்னால் ஆற்று மணலில் ஊற்றப்பட்ட குவளை தண்ணீராக அவைகள் உறிஞ்சப்பட்டு உலர்ந்தும் போவதையும் நான் அறிவேன் அப்படின்னு ஒற்றன் சொன்னான். தண்ணீரை உட்கொள்வதால் தான் ஆற்று மணலை தோண்டும் போது ஊற்று நீரே கிடைக்கிறது என்பதை உணராமல் பேசுகிறாய். பரவாயில்லை, என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சூழ்நிலை கைதியாகி பல ஆண்டுகளாகின்றன. தனக்கென்று சில நலன்கள் வேண்டுமென கருதும் சுயநல எண்ணம் கொண்டவராக செல்லாத்தா கவுண்டர் இருந்தாலும் கூட என்னுடைய புகழும் பெருமையும் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதிலும் எனது ஆரோக்கியத்திலும் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர் என்பதை அடுத்த பிறவியிலும் என்னால் மறக்க முடியாது. அதனால்தான் தீமைகளேதான் விளைவுகளாக இருக்கும் என தெரிந்திருந்தாலும் கூட அவர் வார்த்தையை மீறி நடக்க நான் விரும்புவதில்லைன்னு தலையூர் காளி சொன்னான். அரசே, இனியும் தாங்கள் அப்படி நடக்க விரும்பினால் பொன்னர் சங்கர் எனும் 2 இளைஞர்களை எதிர் நிற்க முடியாமல் தலையூர் ஆட்சி தலை குப்புற கவிழ்ந்துவிடும் என்பதே எனது எச்சரிக்கைன்னு ஒற்றன் சொன்னான். இல்லை, நான் என்னை மாற்றிக்கொள்வதென்று முடிவெடுத்து விட்டேன். இனி எனது வழியில் செல்லாத்தா கவுண்டரோ மாந்தியப்பனோ குறுக்கே நிற்க முடியாதுன்னு தலையூர் காளி சொன்னான். தலையூரான் திட்டவட்டமா சொல்லிக்கொண்டு எழுந்து நின்னான். உப்பெரிகை கூடத்துக்கு அவனை சந்திக்கிறதுக்காக வந்துட்டு இருந்த செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் ஒற்றன் கிட்ட மன்னன் பேசியது முழுவதையும் கதவோரத்துல நின்னு கேட்டாங்க. இனியும் ஒளிந்திருப்பது சரியல்ல அப்படின்னு நினைச்சு 2 பேரும் கதவோரத்திலிருந்து விடுபட்டு அப்போதுதான் வருபவர்களை போல அந்த கூடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. என்ன, சந்தர்ப்பம் தெரியாமல் வந்து விட்டோமோ அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் கேட்டாரு. தலையூர் காளி அதுக்கு, அப்படியொன்றும் இல்லை. நீங்களும் இருந்து பேச வேண்டிய விஷயம்தான். நமது நாடு நல்ல பரிபாலனமின்றி காடாகி கொண்டுள்ளது. வளநாட்டிலோ பொன்னர் சங்கர் ஆட்சி போற்றத்தக்க வகையில் நடத்தப்படுகிறது. அவர்கள் பொதுமக்களின் பிரச்சனைகளையும் பிரதானமாக கருதி நல்லாட்சி நடத்துகிறார்கள். அதே வேளையில் நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த படை வரிசைகளையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களின் வாழ்வு பற்றி கவலைப்படாமல் போர் போர் என்று அதை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தால் மக்களின் ஆதரவு அந்த ஆட்சிக்கு இருக்க முடியாது. அதை நாம் உணரவில்லை. ஆனால் பொன்னர் சங்கர் அதை உணர்ந்து முதலில் மக்கள் பிறகு போர் என்று நினைத்து ஆட்சி நடத்துகிறார்கள். இனிமேல் நாம் யோசித்து என்ன செய்ய போகிறோம்?
பொன்னர் சங்கர் இன்னும் சிறிது காலத்தில் போதுமான படைபலத்தோடு நம் மீது படையெடுத்து வந்து நம்மை வென்றிடத்தான் போகிறார்கள் அப்படின்னு வேதனை குரல்ல மன்னன் சொன்னான். உடனே செல்லாத்தா கவுண்டர் அவனோட கரங்களை பற்றி கொண்டு, பயப்பட தேவையில்லை, நானும் என்னுடைய அறிவுரைகளும் தான் இவ்வளவு விபரீதங்களுக்கும் காரணம். இப்போது இந்த போரை எப்படியும் தடுத்தாக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரிகிறதுன்னு ரொம்ப பரிவா சொன்னாரு. என்ன வழி அப்படின்னு தலையூர்காளி பரபரப்பா கேட்டான். செல்லாத்தா கவுண்டர் தன்னுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் கொண்டு நெற்றியை அழுத்தி தடவி கொண்டு அவனை பார்த்து சொன்னாரு. மாயவரை நாம் இழந்தது மாபெரும் குற்றம். அவரது அரிய மூளைத்திறனால்தான் வளநாடு வாழ்கிறது. தலையூர் தாழ்ந்து விட்டது. அந்த பேருண்மையை நானும் உணர்கிறேன். பொன்னர் சங்கரின் எதிர்ப்பை தவிர்க்கவும் தலையூர் நாட்டை தழைக்க செய்யவும் மாயவர் ஒருவர் மனம் வைத்தால்தான் முடியும். தலையூரை பொன்னர் சங்கர் தாக்காமல் தடுக்கவும் தலையூர் மன்னன் தலை தப்ப செய்யவும் மாயவர் ஒருவரால் தான் இயலும்னு சொன்னாரு. செல்லாத்தா கவுண்டரோட இந்த வார்த்தைகளை எதிர்பார்க்காத தலையூர்காளி வியப்புற்று அவரையே கூர்மையா பார்த்தவாறு, மாயவரா? அவரை யார் அணுகுவது, எப்படி அணுகுவது அப்படின்னு கேட்டான். செல்லாத்தா கவுண்டர் சிறு கனைப்பு கனைத்தவரா அங்குள்ள கட்டில்ல அமர்ந்தாரு. ஒற்றன் உட்பட அனைவரும் அவர் என்ன சொல்ல போறாருங்கிறதையே ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. தலையூரிலிருந்து ஒரு தூதனை வளநாட்டுக்கு அனுப்ப வேண்டும். இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பகையை தவிர்த்து கொள்ள தலையூர் விரும்புகிறது என அந்த தூதன் தெரிவித்து மேற்கொண்டு சமாதான உடன்படிக்கை பற்றி பேசி விவாதித்து சமரச முடிவு காண மாயவருக்கு தலையூர் வருமாறு அழைப்பு அனுப்ப வேண்டும்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார். கவுண்டர் இதை சொன்னதும் தலையூர்காளி அவரை நோக்கி, மாயவரை நாம் அழைத்தால் அவர் வருவாரா, சமரசத்துக்கு உடன்படுவாரா அப்படின்னு கேட்டா. சமரசமே மாயவரின் நோக்கம். போர் புரிந்து மக்கள் மடிவதை அவர் விரும்ப மாட்டார். நாம் மனம் திருந்தி விட்டோம் என கேள்வியுற்றாலே அவர் மகிழ்ச்சி அடைவார்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார். அதுக்குள்ள ஒற்றன் குறுக்கிட்டு, உண்மையிலேயே நாம் மனம் திருந்தி விட்டோமா அப்படின்னு கேட்டான். போரை தவிர்ப்பதே நல்லது. அதற்கு மாயவரோடு விவாதிப்பதே சிறந்தது. இந்த சுமூகமான முடிவுக்கு செல்லாத்தா கவுண்டரே வந்திருப்பது பாராட்டத்தக்கது. கவுண்டர் அவர்களின் ஆலோசனைப்படியே முதலில் வளநாட்டுக்கு தூதரை அனுப்புவோம். அதைத் தொடர்ந்து மாயவரை அழைத்து பேசுவோம்னு மன்னன் சொன்னான். அவன் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே செல்லாத்தா கவுண்டர் மாந்தியப்பனை பார்த்து யாருக்குமே தெரியாம விஷமத்தனமா கண் சிமிட்டி காட்டி புன்னகை புரிஞ்சாரு.